உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று உலக தாய்மொழி தினம். உலகத்துல எத்தனையோ நாடுகள்ல எத்தனையோ மொழிகள் பேசுறாங்க. அந்தந்த நாட்டு மக்களுக்கு அந்தந்த நாட்டு மொழி தாய்மொழி தான். அதே நேரம் நமக்கு தாய்மொழி தமிழ். அந்த தாய்மொழியை நாம தான் காப்பாற்றி ஆகணும், வேற வழி இல்லை. இப்போ அந்த தாய்மொழிக்கு ஒரு சோதனை வந்திருக்கிறது. மும்மொழி கொள்கை, மும்மொழி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வர போறாங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் ஏதோ ஒரு கட்சிக்கானது கிடையாது, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கானது. அதை தான் நாம பார்க்கணும். நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அரசு பணியில சேரணும்னா ஹிந்தி தேவையில்லை. அதே மாதிரி அரசு பள்ளியில ஆசிரியர் ஆகணும்னா டெட் எழுதி டிஆர்பி எழுதி போனா போதும், ஹிந்தி தேவையில்லை. சரி, டாக்டர் ஆகலாம் இல்லை இன்ஜினியர் ஆகலாம் அப்படின்னாலும் நமக்கு ஹிந்தி தேவையில்லை. இப்போ வேறு ஒரு மொழியை கற்றுக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்கன்னா அது தேவையில்லாத ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு அடுத்த இடத்துல அதிகப்படியான மக்கள் பேசக்கூடிய மொழி தெலுங்கு. செட்டியார், ரெட்டியார், நாயுடு, இப்படி பல இனத்தை சேர்ந்தவங்க எல்லாமே தெலுங்கு தான் பேசுறாங்க வீட்டில். அது இல்லாமல் அவங்க கூடுதலாக தமிழ், ஆங்கிலம் 2 படிக்கிறாங்க. மும்மொழி ஆயிடுச்சா? சரி, தெலுங்குக்கு அடுத்து தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படுற மொழி முஸ்லிம்கள் பேசுகிற உருது மொழி. அவங்களுக்கு உருது மொழியும் தெரியும், கூடுதலாக தமிழும் தெரியும், ஆங்கிலமும் தெரியும். அதுவும் மும்மொழி கொள்கை ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூருக்கு வேலைக்கு போகிற தமிழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா போய் ஒரு 3 மாதத்துலேயே கன்னடாவை கற்றுக்குறாங்க. கேரளாவில் போகிறவங்களும் அதே மாதிரி 3 மாதத்துல மலையாளம் கற்றுக்குறாங்க. அதே மாதிரி வட இந்தியாவிலிருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்த அத்தனை இந்திக்காரங்களுமே தமிழ் பேச கற்றுக்கிட்டாங்க. தமிழ் தான் பேசுகிறாங்க. இப்போ தொழில் செய்ய வந்தவங்களும் சரி, தொழிலாளிகளாக வந்தவங்களும் சரி, இங்கே எல்லாம் தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் தான் பேசுகிறாங்க. அதே மாதிரி மத்திய அரசால் நடத்தக்கூடிய இராணுவம், துணை இராணுவம், சிஆர்பிஎஃப், தொழில் பாதுகாப்பு படை, இப்படி எந்த ஒரு பாதுகாப்பு பிரிவுக்கு போனாலும் அங்கே போயிட்டு அவங்க ட்ரைனிங்லேயே ஹிந்தியை கற்றுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க போகிற வேலை சம்பந்தமான இடத்துல இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவங்க இன்னொரு மொழியை அவங்க கூடுதலாக கற்றுக்கிறாங்க. அது அந்த இடத்துக்கு அத்தியாவசியம். இந்த நடைமுறை காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு, இன்னைக்கு நேற்று அல்ல. அப்படி இருக்கும்போது இன்னொரு மொழியை கொண்டு நீ படின்னா தேவையே கிடையாது. ஏற்கனவே நடைமுறையில் இருக்குது. நீ ஹிந்தி படிச்சுட்டு அமெரிக்காவில் போய் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்ய முடியுமா? இல்லை ஹிந்தியை படிச்சுட்டு ஆஸ்திரேலியாவில் போய் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்க முடியுமா? இல்லை லண்டனில் போய் பார்க்க முடியுமா? ஹிந்திக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஹிந்தி படித்தா இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் வேலை செய்ய முடியும். இங்கிலீஷ் படித்தா உலகம் பூரா போய் வேலை செய்ய முடியும். ஆக நமக்கு ஏற்கனவே தாய்மொழி தமிழ் இருக்குது. நான் வெளிநாடு, உள்நாடு முதல் கொண்டு வெளிநாடு வரைக்கும் வேலைக்கு போகிறதுக்கான உலக தொடர்பு மொழி ஆங்கிலம் இருக்குது. இப்படி இருக்கும்போது 3வது மொழி படிக்கணும்னு கட்டாயமே கிடையாது. அதை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க. இந்த பல்லவர் காலத்துல தான் சமஸ்கிருத படிக்க சொல்லி அப்ப இருந்த மன்னர்கள் உத்தரவே போட்டாங்க. அப்போதான் தமிழ் மொழிக்கான ஒரு ஆபத்து உருவாக ஆரம்பிச்சுது. அதுக்கு பிறகு வந்தவங்க தான் எல்லாருமே தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் படிக்க விடாம பண்ணாங்க. குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் மட்டும்தான் படிக்கணும், மற்றவங்க யாரும் படிக்க விடாது அப்படின்னு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த தமிழ் இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் இதெல்லாம் தோன்றி அதெல்லாம் காணாமல் போகிற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் தமிழை வேண்டும் வேண்டும் சொல்லிட்டு அதுக்காக போராட ஆரம்பிச்சாங்க. இதுதான் உண்மை. இந்தியாவிலே எடுத்துக்கினாலும் சரி, உலக அளவில் எடுத்துக்கினாலும் சரி, உலகின் மிக பழமையான மொழிகளில் ஒரு மொழி தமிழ் மொழி.
அவரவர் மொழி அவரவர்களுக்கு உயர்ந்ததுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தகுதி வாய்ந்த மொழி, ஒரு தரமான மொழி அப்படின்னா இலக்கிய வளம், இலக்கண வளம் எல்லாமே நிறைந்த மொழின்னு பார்த்தோம்னா அது தமிழ் மொழி தான். ஏன் வடக்கே இருந்து அந்த காலத்திலேயே வந்த சமண முனிவர்கள் கூட தமிழ் படித்து தமிழ் நூல்களைத்தான் எழுதினார்கள். ஏன் வெளிநாட்டிலிருந்து வந்த ஜியு போப் எடுத்துங்க, அவரும் தமிழ் படிச்சுட்டு தான் தமிழ் நூல்களை எழுதினாரு. பல தமிழ் நூல்களை ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தார். அதே மாதிரி கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி அப்படிங்கிறவரு இந்தியாவுக்கு வந்த உடனே முதல்ல அவர் கத்துக்கின மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழியை கத்துக்கணும், தமிழ்பால் கொண்ட ஈர்ப்பினால அவர் நிறைய தமிழ் நூல்களை படைத்தார். தன்னுடைய பேரையுமே அவரே வீரமாமுனிவர்னு மாத்திக்கிட்டாரு. இப்படி எல்லாரையுமே கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மொழிக்கு அழிவு வருதுன்னா அதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பவர்கள் நிச்சயமாக தமிழர்களாக இருக்க முடியாது. தமிழுக்கு துரோகம் செய்பவங்க யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தாய்க்கு துரோகம் செய்பவர்களாகவே தான் கருதப்படுவார்கள். தாய் எப்படி நமக்கு முக்கியமோ அதே மாதிரிதான் தமிழ் மொழியும் நமக்கு முக்கியம். தாயை நம்ம எப்படி போற்றி காப்பாற்றுறோமோ அது மாதிரி தமிழ் மொழியையும் நாம காப்பாற்ற வேண்டும். இது அனைத்து தமிழ் நெஞ்சங்களும் தமிழ் உள்ளங்களும் இப்போ ஒன்று சேர்ந்து நாம போராட வேண்டிய கால சூழல் ஏற்பட்டு விட்டது. ஆகவே இதை தமிழர்கள் அனைவரும் உணர்ந்து ஓங்கி குரல் கொடுக்கணும் அப்படின்னு இந்த தாய்மொழி தினத்துல உங்க எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.